அன்பான தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். ஜோதிடம் என்பது ஒரு ஜாதி, ஒரு மதம், ஒரு வர்ணம் ஆகியவைக்கு சார்ந்தது அல்ல. ஜோதிடம் இந்த பூவுலகில் அனைத்து மக்களுக்கும் உதவும் விதமுள்ள ஒரு சிறந்த அறிவியலை. ஜோதிடத்தில் பரிகாரம் எதுவும் கிடையாது. பரிகாரம் இருக்கு என்று கூறிவிட்டு யாராவது உங்களிடம் பணம் கேட்டால் நீங்கள் கொடுக்காதீர்கள். கோவிலில் நீங்கள் போடும் பணம் நகைகள் அனைத்தும் பணம் நகைகள் இல்லாமல் துன்பப்படும் மக்களை தேடி பிடித்து கொடுக்கலாமே. நீங்கள் பணம் நகைகள் உண்டியலில் போடும்போது நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? இறைவன் உடனடியாக உங்களுக்கு வாரி வழங்குவார் என்று தானே? எப்படியோ அது நீங்கள் உண்டியலில் போட்டாலும் சரி, நேரடியாக கஷ்டப்படும் மக்களுக்கு கொடுத்தாலும் சரி, அந்த நகைகள் பணம் உங்களிடமிருந்து போய்விட்டது என்று தானே உண்மை. நகைகள் பணம் நீங்கள் உங்கள் கண்ணெதிரில் இருக்கும் ஏழை மக்களுக்கு அல்லது திருமணம் செய்வதற்கு வழியில்லாத மக்களுக்கு எதற்கு அதிகம் சொல்ல வேண்டும்? ஒருவேளை உணவிற்கு வழியில்லாமல் தவிக்கும் மக்களை கண்டுக்காமல் உண்டியலில் போட்டால் இறைவன் உங்களுக்கு அருள் புரிவாரா? அப்படியென்றால் நீங்கள் இறைவனுக்கு லஞ்சம் கொடுக்கிறீர்கள். அப்படியும் நீங்கள் செலுத்தும் பணம் நகைகள் இறைவனுக்கு தேவையா? நீங்கள் இறைவனிடம் பணம் நகைகள் கேட்டுவிட்டு அதற்கு நீங்கள் பணம் நகைகள் கொடுக்கிறீங்களா? சரி, அப்படியும் நீங்கள் போடும் நகைகள் பணம் எல்லாமே யாருட கையில் போய் சேருது என்றாவது யோசிச்சிருக்கிறீர்களா? அது ஏதோ ஒரு இடத்தில் இருக்கும் பணத்தாசை பிடித்த யாரோ ஒருவர் திருடிட்டு போகும் பட்சத்தில் உங்கள் பணம் நகைகள் கடவுளிடம் போய் சேருமா? உங்களுக்கு நஷ்டம்தானே. அந்த நகைகளுக்கு பதிலாக நீங்கள் கடவுளிடமிருந்து அநேக வரங்கள் எதிர்பார்க்கிறீர்கள். இது கலியுகம் என்று தெரிந்தும், தங்கம் இருக்கும் இடத்தில் கலி வாசம் செய்யும் என்று தெரிந்தும், கலி வாசம் செய்தால் அங்கு நீதி, நியாயம் ஆகியவைக்கு ஸ்தானமில்லை என்று தெரிந்தும் இங்கு நீங்கள் நகைகள் செலுத்துகிறீர்கள். இது நியாயமா? கலியுகத்தில் கலிதான் உங்களை ஆட்டி படைக்கிறார். துவாபர யுகத்தின் கடைசியில் பகவான் பூலோகத்தை விட்டு சென்றதும், அப்போ பகவான் சொல்லிவிட்டு போனதும் நீங்கள் மறந்துட்டீர்களா? நீங்கள் இப்போதும் துவாபர யுகத்தில் தான் இருக்கிறீர்கள். கலியுகம் ஆரம்பித்து 5128 ஆண்டுகள் ஆகிவிட்டன. இன்னும் நீங்கள் துவாபர யுகத்தில் இருந்துக்கிட்டு அதுபோல் வாழ்வதற்கு முயற்சி எடுக்காதீர்கள். அது வெறும் பாழ் முயற்சியாகத்தான் முடியும். கலியுகத்தில் விளக்கு தலைகீழாக எரியும் என்றும் கலைஞர்கள் ராஜ்யத்தை ஆளும் என்றும் சொன்னது மறந்துட்டீர்களா? பூமியை மட்டுமல்ல, இந்த அண்ட கடாகத்தையே விரல் தும்பில் சுற்ற வைக்கும் பகவானுக்கு நீங்கள் நகை பணம் கொடுத்து வசியம் பண்ண பார்க்கும்போது எனக்கு சிரிப்பும் சிந்தனையும் ஒன்றாக வருகிறது. கலியுகத்தில் விசுவாசம், நம்பிக்கை, சொந்தம், பந்தம், பாசம், காதல், உறவுகள், சிநேகம் என்று மட்டுமல்ல, புருஷன், பொண்டாட்டி, அப்பா, அம்மா, மகன், மகள், மாமன், மைத்துனன் ஆகிய அனைத்தும் பொய் வசனம்தான். அதற்கு எந்த மதிப்பும் கிடையாது. ஒருவர் மற்றொருவரிடமிருந்து ஏதோ ஒன்று அபகரிக்க அல்லது நேடியெடுக்க சொல்லும் பொய் வசனங்கள்தான் அனைத்தும். நீங்கள் உண்டியலில் போடும் பணம் நகைகள் அனைத்தும் உங்களுக்கு யாதொருவித நன்மைகளும் உண்டாக்காது. அது மூலம் உங்கள் இளமையை திருப்பி கொண்டு வர முடியுமா? ஒரு நோய் மாற்ற முடியுமா? ஒரு ஜீவனை பிடித்து வைக்க முடியுமா? அப்படியும் நீங்கள் செலுத்துகிற பணம் நகைகள் அனைத்தும் நேரடியாக இறைவனுக்கு தான் போய் சேருவது என்றால் எதுக்கு அதுக்கு ஒரு பூட்டு? உண்டியலுக்கு மேல் பூட்டு போட்டு பூட்டுற மனிதர்கள் தானே இங்கு அதிகமும். இங்கு அனைத்தும் ஒரு கணக்குப்படிதான் நடக்கிறது. அந்த கணக்குதான் ஜோதிடம் என்பது. உங்கள் உடம்பில் துர்நாற்றம் வீசுவதற்கு கூட ஜோதிடத்தில் கிரக கூட்டுகள் இருக்கின்றன. ஜோதிடத்தில் ஒருவர் ஜாதகத்தில் சனியின் வீட்டில் சுக்கிரன் இருந்தால் அவர்களுக்கு வியர்வை நாற்றம் உண்டாகும். அவர்களுடைய உடம்பில் எப்போதும் துர்நாற்றம் உண்டாகும். 6ஆம் அதிபதி புதன் அல்லது சனி வீட்டில் இருந்தால் உடம்பில் துர்நாற்றம் வீசும். அதிக துர்நாற்றம் வீசும். அதுபோல் மேஷ லக்னமாக இருந்து லக்னாவில் புதன் இருந்தால் கூட உடம்பில் துர்நாற்றம் உண்டாகிறது. இப்படி உடம்பில் துர்நாற்றம் வீசுகிறதுக்கே கிரகநிலை காட்டும் போது எதுக்கு இந்த படாப்பாடுகள்? ஆனால் இந்த உடம்பில் இருக்கும் துர்நாற்றம் கூட உங்களால் மாற்ற முடியாது என்றால் நீங்கள் யோசித்து பாருங்கள். இங்கு நடக்கும் அனைத்திற்கும் உங்கள் மயிர் கொட்டுவதற்கு கூட காரணம் இருக்கும்போது நீங்கள் எதற்கு இறைவனுக்கு லஞ்சம் கொடுக்கிறீர்கள்? நீங்கள் கொடுக்கும் அந்த நகை பணம் ஏதோ ஒரு நல்லவன் வேடத்தில் வலம் வரும் ஒரு திருடன் அல்லது கெட்டவன், ஒரு மோசமானவன் 1000 கோடி, 3000 கோடி, 4000 கோடி என்று அபகரித்து தான் போகும். ஜோதிடப்படி நீங்கள்
பிறக்கும் முன்பு 7 தலைமுறைக்கு முன்னாடியே உங்கள் பிறப்பும் இறப்பும் எழுதப்பட்டு விட்டது. அதில் நீங்கள் பின்தள்ளும் ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு கணமும் எழுதப்பட்டிருக்கிறது. நீங்கள் உங்கள் பணம் நகைகள் அது இல்லாத கஷ்டப்படுகிறவர்களை கண்டுபிடித்து அவர்களுக்கு கொடுங்கள். நீங்களும் இறைவனாகுங்கள். அன்னம், வஸ்திரம், நகைகள், பணம் என்று உங்களால் முடிந்தவரை கொடுங்கள். அநேகமாக கோவில்களில் இறைவன் இருப்பதற்கு வாய்ப்பே இல்லை. காரணம், அங்குதான் அவர்களுக்கு எதிராக செயல்படுபவர்கள் அதிகமாக இருக்கிறார்கள். பணத்தின் அடிப்படையில் இறைவனை பார்க்க தரந்திரிக்கும் நபர்கள், அதிகம் கொடுத்தால் அவசரமாக சந்திக்க அவசரம் உண்டாக்கி கொடுக்கிறவர்கள், இறைவனே ஒரு நிமிடம் நின்று பார்க்க சாவகாசம் தராத்த முதுகில் பிடித்து அல்லது கழுத்தில் பிடித்து தள்ளுகிறவர்கள் இருக்கிறார். இப்படி 1000 ஏமாத்துக்காரர்கள் வலம் வருவதனால் எந்த கோவிலும் கடவுள் இருக்க வாய்ப்பே இல்லை. 10 ரூபா கொடுத்தால் குங்குமம் கொடுக்கும், 50 ரூபா கொடுத்தால் கொஞ்சம் பூவும் சேர்த்து கொடுக்கும், 100 ரூபா கொடுத்தால் மாலையும் மரியாதையும் கொடுக்கிற அர்ச்சகர் இருக்கிற இடத்தில் எப்படி கடவுள் இருப்பார்? இந்த இடத்தில்தான் நீங்கள் உண்டியல் நிரப்புகிறீர்கள். இறைவனே கோவிலில் வைத்துவிட்டு வீட்டுக்குள் நுழையாதீர்கள். உங்கள் இதயத்திற்குள் வைத்துவிட்டு வீட்டே கோவிலாக்குங்கள். தயவு செய்து கேளுங்கள். உங்கள் பணம் நகைகள் உண்டியலில் போடாதீர்கள். அனைத்தும் இல்லாதவர்களே கண்டுபிடித்து இரகசியமாக கொடுங்கள். கொடுத்துவிட்டு விளம்பரம் செய்யாதீர்கள். நீங்கள் கொடுக்கும்போது நீங்கள் கடவுளாகும். அது வாங்குறவன் கண்ணில் கண்டிப்பாக தெரியும். உலகில் ஒரு சிறு கூட்டம் மக்கள் இப்போதும் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறார்கள். ஆனால் இன்னும் அநேகம் பேர் அந்த தவறே செய்துட்டு தான் இருக்கிறார்கள். நீங்கள் உண்டியலில் போடணும் என்று நினைக்கும் ஒரு தங்க நகை அது ஒரு ஏழையின் உடம்பில் வீழட்டும். நீங்கள் செய்த பாவ புண்ணியங்களுக்கும் கர்ம வினைகளும் தீர்க்க இறைவன் தான் உங்களுக்கு ஜாதகம் எழுதி இந்த பூ உலகிற்கே அனுப்பி வைத்ததே. அந்த தலைவிதியை மாற்ற நீங்க உண்டியலே நிறைக்கிறீர்களா? கர்ம வினைகள் தீர மற்றவர்களுக்கு கொடுங்க. தானம் பண்ணுங்கள், தர்மம் பண்ணுங்கள். இறைவனுக்கு பணம் தேவையில்லை என்று புரிஞ்சுக்கோங்க. பசிக்கிறவனுக்கு ஒருவேளை உணவும், தண்ணி தேவைப்படுகிறவனுக்கு நீங்கள் கொடுக்கும் ஒரு சொம்பு தண்ணீரும், இல்லாதவனுக்கு நீங்கள் கொடுக்கும் பணமும் நகைகளும் இந்த வாழ்க்கை மட்டுமல்ல, அடுத்த ஜென்மாவில் கூட உங்களுக்கு அருமையாக இருக்க வழி உண்டாக்கும். அனைத்து தமிழ் மக்களுக்கும் நன்றி. ஓலைச்சுவடி.